வணக்கம், நான் தான் உங்க ஜிஜி ஜோசியர் தில்லான தியாஷ்னி. 4 மணினா ஃபுல் மூணு, அமாவாசைனா நோ மூணு, திருவண்ணாமலைனா சிவனு, புத்தாண்டுனா ராசி பலனு. வாங்க நம்ம 12 ராசிகளின் புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்க போற ராசி மேஷ ராசி. மோசம் பண்ணாத ராசி இந்த மேஷ ராசி. மாடியில உட்காந்து படிச்சீங்கன்னா மேன்மையா மார்க் வாங்கலாம். குரு உச்சத்துல இருக்கிறதுனால தமிழம்மாவை தேடி வணக்கம் சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற ராசி ரிஷப ராசி. ரீல்ஸ்க்கு மயங்காத ரிஷப ராசி நேர்களே, ராகுக்கு இது ரிலாக்ஸா இருக்கனால ரிஸ்க் எடுத்து படிச்சீங்கன்னா ரிஸ்க் சாப்பிடலாம். நம்ம பார்க்க போற ராசி மிதுன ராசி. மிடுக்கான ராசி மிதுன ராசி. 2ல குரு இருக்கிறதுனால படிங்க, மிஞ்சாம படிங்க, எக்ஸாம்ல மீண்டு வந்துருவீங்க. மின்னல் வந்தா கண்ணை முடிக்கோங்க, ரொம்ப சிறப்பு. அடுத்து நம்ம பார்க்க போற ராசி கடகராசி. கடுப்பே ஆகாத ராசி இந்த கடகராசி. குரு உச்சத்துல இருக்கிறதுனால கண்ணை மூடிட்டு படிச்சாலே நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்பா உங்களை அடிக்கவே மாட்டாங்க, அம்மா உங்களுக்கு வேலையே சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் இந்த வருஷத்தோட ராஜா. உங்க காட்டுல மழை தான் போங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. சீரியஸான ராசி, பவர்ஃபுல்லான ராசி இந்த சிம்ம ராசி. இந்த ராசில டீச்சர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை ரொம்ப கஷ்டங்க. 2ல குரு, ராகு கேது, செவ்வா, இவங்க மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போதும் சிம்பிளா படிங்க, சிங்கிளா படிங்க, எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுறீங்க. சயின்ஸ் மிஸ் பார்த்தா சைடு வாங்கிட்டு போயிடுங்க, சிறப்பா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற ராசி கன்னி ராசி. கன்ஃபியூஷனே ஆகாத ராசி இந்த கன்னி ராசி. சனியின் பார்வை கச்சிதமா இருக்கு, கூட செவ்வாயின் பார்வை வேற. சோ நீங்க கண்ணியமா படிங்க, கச்சிதமா மார்க் வாங்குவீங்க. ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் போதி தர்மர் மனசுக்குள்ளார வச்சுக்கோங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற ராசி துலாம் ராசி. தூக்கலான ராசி இந்த துலாம் ராசி. குரு துள்ளி குதிச்சு வராரு, சனி தாந்தும் தராரு. அதனால தூங்காம துடிப்போட படிங்க, துல்லியமா மார்க் வாங்குவீங்க. முடிஞ்சா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்க்கு கடலை முட்டை வாங்கி தாங்க, சிறப்பா இருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ராசி விருச்சிக ராசி. விசித்திரமான ராசி இந்த விருச்சிக ராசி. குரு விசாலமான பார்வையால விண்ணை தொட வைப்பாரு. ராகு கேது வித்தைகளை புரிய வைப்பாங்க. அதனால புத்தகத்தை விரிச்சு வச்சு படிச்சீங்கன்னா விசித்திரமா மார்க் வாங்குவீங்க. ஆனா ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணாம ஸ்கூலுக்கு போயிடாதீங்க, மிஸ் நல்லா அடிப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ராசி தனுசு ராசி. ஒரு தினசான ராசி தான் இந்த தனுசு ராசி. குரு தனிச்சையா வராரு, செவ்வா தண்ணி தெளிக்க போறாரு. சோ நீங்க இந்த வருஷம் தன்மையா படிங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. பக்கத்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தண்ணி வாங்கி கொடுங்க, சிறப்பா இருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ராசி மகரம். மகரம் தொட்டால் தகரமும் சிகரம். அணியால் மங்கி போன வாழ்க்கை மகுடம் சுட போகுது. மாமரத்தடியில மும்முரமா உட்காந்து படிச்சீங்கன்னா மெர்சலா மார்க் வாங்குவீங்க. இங்கிலீஷ் டீச்சர் கிட்ட தமிழ்ல லீவ் லெட்டர் எழுதி கொடுங்க, சிறப்பா இருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ராசி கும்பராசி. ரொம்ப குதூகலமான ராசி இந்த கும்பராசி. எவ்வளவு நாளா சனியும் ராகுவும் உங்களை கும்மி அடிச்சாங்க, இனிமேல் கும்பலா வந்து கும்பிட வைப்பாங்க. குளிச்சு முடிச்சுட்டு படிச்சீங்கன்னா கும்முன்னு மார்க் வாங்குவீங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் காமெடிய உங்க கணக்கு டீச்சர் போட்டு காட்டுங்க, தப்பா இருப்பீங்க. லாஸ்டா நம்ம பார்க்க போற ராசி மீன ராசி. மின்னலான ராசி, மிடுக்கான ராசி இந்த மீன ராசி. மீனா முள்ளு, மீன ராசினா லொல்லு. இவங்க வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க. குரு உச்சம் பெற போறாரு 11ல செவ்வா. அதனால நீங்க மீண்டும் மீண்டும் படிச்சீங்கன்னா மீண்டும் வந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பீஸா வாங்கி கொடுங்க, சிறப்பா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.